ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எழுந்து ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி இந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் கூட கர்த்தர் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ராஜா. தொழுது கொள்ளும்படியாக கூட கர்த்தர் நீர் எங்களை பாராட்டி கிருபை புரிந்து கர்த்தர் நீ எங்களை கொண்டு வந்தமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீரே பலனாக அரணான கோட்டையாக இருந்திருக்கீங்க, அடைக்கலமாக இருந்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ராஜா. நன்றி இந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக எண்ணி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென் கர்த்தாவே. இந்த ஆராதனை நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம் கர்த்தர். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடு முடியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆமென் கர்த்தாவே. எங்களுடைய ஒவ்வொரு துதி ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் நீர் அங்கீகரிக்க முடியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் இங்கே துதிக்கிற வேலையிலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும் கர்த்தாவே. நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய மகிமையினாலே எங்களை மூடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நிரப்பியலும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா விதமான இருதயத்தின் வேண்டுதலையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீங்க கர்த்தர். நீர் எல்லா விதமான ஜெப குறிப்புகளுக்கும் ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் ஆமென் என்று பதில்களை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கடந்து வருவீராக ராஜா. வார்த்தை பகுதி உடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம் கர்த்தர். நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தை என்னும் மன்னாவினாலே எங்களை போஷித்து வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்பீர், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக சத்தியத்தை நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்ல கர்த்தாவே, அதன்படி நாங்கள் நடக்க தேவரீ நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் துரிதமாக அழைத்து கொண்டு வரும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களையும் ட்ரீன் சர்வீஸ் நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். பிள்ளைகளை நீர் பொறுப்படுப்பீராக. இந்த ஆராதனை மகிமையானது எங்களை மூடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெருச்சர் இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம் நின்ற மனமாய் சில பாடலை பாடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர் பொழிந்திட நேரம் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலோ பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலோ பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம்.
பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிறபடினால் அவர் ஆசீர்வதிக்க, அவர் நினைவிலே நாம் இருக்கிறபடினாலே, நாம் மீட்கப்பட்ட ஜனம், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனம், அவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மீது தங்கி இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று வேதம். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஜீசஸ் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறையாரியானை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறையாரியானை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது.
கைதட்டி சொல்ல ஹல்லேலூயா. Hallelujah. ஓ தேவனுக்கு மகிமை. இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்பலால் நாம் சுகமானோம். அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கொம்பை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் பாடுகிறோம், அல்லேலூயா என்று சொல்லுகிறோம், கைகளை தட்டுகிறோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம், உற்சாகத்தோடு தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓமுக்கு நன்றி. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தலையை உயர்த்தி இருக்கிறார், நம்முடைய கொம்பை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ராஜா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் இந்த காலவேளை நாம் கூடி கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. எல்லா கொஞ்சம் ஆயத்தொடங்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னை பார்த்து உலகத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஜீசஸ். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல எல்லாம் சேர்ந்து கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபையே
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா இப்போதும் எனக்கு போதுமையா ராஜா தேவ சமூகம் நம்மை சூழ்ந்து இருக்கிறபடினாலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியில் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை கனத்தை செலுத்தி நீர் பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்தர். வானத்தையும் பூமியிலும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக இந்த காலவேளையிலே நாங்கள் பணிந்து கொள்கிறோம் அப்பா. ஓ ஸ்தோத்திர ராஜா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி இந்த வேளையிலும் இந்த தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்தில் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வாயை திறந்து, ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா. இந்த தேசத்திலே ஒரு ரட்சிப்பு வருவதாக, இந்த தேசத்திலே ஒரு விடுதலை வருவதாக, இந்த தேசத்திலே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட தகப்பனே இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அயர்லாந்து தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இயேசுப்பா, இந்த தேசத்தின் மீது ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய கிருபை நீர் பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த தேசத்தின் ஜனங்களுடைய மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பிரசங்கிக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இயேசுப்பா, இங்க இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தின் கதவுகளை என் தேவனை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுப்பா தங்கள் பாவ வழிகளை விட்டு திரும்பி என் தேவனே உம்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மனிதர்களை பார்க்காதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் செய்யப்படுகிற ஆண்டவரே இயேசுப்பா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காய் தயவாய் என் தேவன் நீர் மனமிறங்கி மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே ஆளுகிறவர்களை என் தேவன் நீர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை என் தேவன் நீர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இடம்பெறாதபடிக்கு ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவை நன்கு ஆலோசனை செய்கிறவர்களை என் தேவன் நீர் ஆண்டவரே தலை
தலைமையிலே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, இங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பாரம்பரியங்களிலும் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இன்னும் பலவிதமான ஆண்டவரே இயேசப்பா வழிபாடுகளிலும் ஆண்டவரை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசினுடைய கிரியைகள் இந்த தேசத்தில் ஆண்டவரை நிர்மூலமாகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லா விதமான ஆண்டவரே இயேசப்பா அருவருப்புகளும் அசுத்தங்களும் ஆண்டவரே இயேசப்பா இப்பொழுதே நிர்மூலமாகி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்கிற யாவையும் செய்கிறவர். ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்தினுடைய மீட்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை மனமிறங்கி எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா, இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மாத்திரம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக நமக்கு யாவும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். சர்ச் அனௌன்ஸ்மெண்ட், சபையின் அறிவிப்புகள். நம் யாவருக்கும் தெரிந்த வண்ணமாய் ஒவ்வொரு வாரமும் இதே இடத்துல நமக்கு 11:30 நம்முடைய சபையின் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. செகண்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. அது சபையின் வீட்டாருடைய வீட்டில் வைத்து அது நம் ஜெப கூட்டங்களாக நம்ம செய்து கொண்டு வருகிறோம். அண்ட் தேர்ட் சாட்டர்டே ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. அது சுத்திகரிப்பு கூட்டமாக நம்ம செய்து கொண்டு வருகிறோம். லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு நைட் ப்ரேயர் உண்டு. அது மாத்திரமல்ல, எவ்ரி வெனஸ்டே ஃப்ரம் 6:30 to 7:30 இந்த ஈவினிங் நம்ம லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆன்லைனில் பல காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். இந்த வாரத்திலும் வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக நம்ம பார்ப்போம். பிரதர் சுதாகரன் அண்ட் சிஸ்டர் ஜெமிமா செலிப்ரேட்டிங் த வெட்டிங் ஆனிவர்சரி on the 4th of May. ஸோ இவர்களுக்காக காணிக்கை பாடல் முடிந்த பிறகாக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. நம் யாவருக்கும் தெரிந்த வண்ணமாய் அடுத்த வாரத்திலே நம்மளுடைய சபையின் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது. நம் மத்தியிலே பாஸ்டர் பால் டேவிட் அவர்கள் கம்ஃபர்ட் Church Ministries from Bangalore. He'll be among our midst next week. So we encourage you all to come and participate in the special meeting and do pray for this event as well. இப்பொழுதும் நம் மத்தியிலே பிரதர் பேட்ரிக், பிரதர் our father and sister, they both are among our midst. We welcome on behalf of Mount Olive Tamil Church. இப்பொழுதும் காணிக்கை நம்ம பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நம்ம உற்சாகமாய் நாம் கொடுப்போம். போலவே ஆலய நடுவிலே உள்ளத்தை உடைத்தாலும் ஈடாகுமா? அந்நாளை போலவே ஆலய நடுவிலே உள்ளத்தை உடைத்தாலும் ஈடாகுமா? மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்து விட்டீரே. மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை என் குடும்பத்தில் செய்து விட்டீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா, நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா, நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா? தாவீதை போலவே புது புது பாடலால் உயர்த்தி பாடினாலும் நிகராகுமா? தாவீதை போலவே புது புது பாடலால் உயர்த்தி பாடினாலும் நிகராகுமா? மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்து விட்டீரே. மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை என் குடும்பத்தில் செய்து விட்டீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா, நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகுமா?
உலகத்தில் சிறந்ததை படைத்தாலும் நிகராகுமா? மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்து விட்டீரே. மிகவும் பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை என் குடும்பத்தில செய்து விட்டீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மை கீடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மை கீடாகுமா? அப்பா நீங்க செய்த நன்மை கீடாகுமா? ஜெபிப்போம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறேங்க நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கையை ஆண்டவரே நீர் கண்டிருக்கிறீர். என் தேவனே இசப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இசப்பா நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே ஆண்டவரே, இது ஆண்டவரே இசப்பா நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே செலுத்துகிற நன்றியாக இருக்கிறது. என் தேவனே நீர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆண்டவரே அங்கீகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே, இன்னும் அநேக ஆண்டவரே இசப்பா ஊழியத்திற்கு ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இசப்பா தங்கள் கரங்களை திறக்க நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கிற உள்ளத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா கொடுக்கிற ஆண்டவரே உள்ளத்திற்கு ஆண்டவரே இசப்பா ஏற்ற ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இசப்பா நீர் பரத்திலிருந்து ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீர் தருவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இசப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனே இசப்பா இந்த ஆண்டவரே இசப்பா ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே இசப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே விளங்கியதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இசப்பா முழு ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே இசப்பா. ஆண்டவரே வசன நேரங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இசப்பா எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை நீர் திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே இசப்பா புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சகோதரர் சுதாகர் பிரதற்காக குடும்பத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட போகிற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி ஒரு விசை கூட கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான சுதாகர் பிரதர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சகோதர சகோதரி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஆண்டவர் கர்த்தாவே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட போகிற அவர்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் சபையாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே தொடர்ந்து சூழ்ந்து கொள்வதாக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த வருஷத்தையும் இவர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. புதிய கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதத்தினால புதிய ஒரு வழி நடத்துதலை தந்து கர்த்தர் நீர் நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் முன்பாக இருந்து வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருவர் மீது இருப்பதாக. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சினால் நிரப்ப நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக. இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை சுற்றி வேலையடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Let the holy name of God be glorified. அடுத்த சண்டே இங்கே ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. பாஸ்டர் பால் டேவிட் அவர்கள் நம்ம மத்தியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள்.
And next Sunday, we do have a special meeting, and Pastor Paul David will be sharing the Word of God. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறேன். And I just invite each and everyone to come and participate in that meeting. புதிதாய் சிலரை கொண்டு வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். And I'm just asking you to bring new people to this meeting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And let the holy name of God be glorified. காலைவேளை தேவன் நம்மோடு பேசும்படி 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Let's turn our Bibles to Psalms chapter 91 verses 1. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். And Psalms chapter 91 verses 1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். And he who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the நாம் Almighty. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. And let's close our eyes and look upon the Lord in prayer. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Our Holy Father, we thank you, Lord, for this blessed time. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And we just pray the Holy Spirit will speak to எங்களை us. மறைத்து நீர் பேசுவீராக. Lord, cover us and you speak to சத்தத்தை us. கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். And we have come to hear your voice. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And let the holy name of God be glorified. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. இந்த சங்கீதத்தை மோசேயினாலே எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். And they are just saying this chapter, the Psalm 91 is written by Moses. 90ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் மோசேயினாலே எழுதப்பட்டது. And both these chapters, Psalms 90 and 91, are written by Moses. எழுதும்போது அவர் சொல்கிறார் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். And he just writes like this: he who dwells in the secret place of the Most High. உன்னதமான மறைவை குறித்து அவர் சொல்கிறார். And he is speaking about the secret place. இங்கே உன்னதமான மறைவிலே அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபடினாலே அனுபவித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். And as the Israelites, they were in the secret place, they have experienced this, so he is writing. உன்னதமான மறைவு உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது. And the scripture clearly says there is a place, it is a secret place. கர்த்தர் தான் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். Our Lord God, he is a hiding place, or he is a secret place for us. 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்தால், And when you turn your Bibles to Psalms chapter 32 verses 7, சங்கீதக்காரன் சொல்கிறான் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். and the psalmist says like this: Lord, you are my hiding place. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 114ஆம் வசனத்தை வாசித்தால், And Psalms 119 verses 114 says, என் மறைவிடம் நீரே என்று சொல்லுகிறான். and he just says, you are my hiding place. கர்த்தர் தான் நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறார். So our Lord God, he is a hiding place for us. மறைவிடம் என்று சொல்லும்போது யாரும் பார்க்க கூடாத ஒரு இடமாய் இருக்கிறது. And when we just say a secret place or a hiding place, it is a place where in which no one has seen. unknown unseen, அதாவது யாருமே பார்க்க முடியாது. And no one has seen and no one has known about that place. அந்த மறைவிடத்திலே தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். So the Lord God, he has kept us in that hiding place. Hallelujah. Hallelujah. யோபின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம் சொன்னால், And when we just see the life of Job, யோபின் 1ஆம் அதிகாரம் வரும்பொழுது 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், and when you turn your Bibles to Job chapter 1 from verse 7 onwards, அங்கே தேவ சந்நிதியிலே சாத்தான் வந்து நிற்கிறான். and Satan, he is coming and standing in the presence of the Lord. ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி சாத்தானிடம் சொல்லுகிறார். And the Lord God is testifying about Job to Satan. என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? And the Lord is saying to Satan, have you considered my servant Job? அவன் எவ்வளவு உத்தமமாய் ஜீவிக்கிறான், எனக்கு பயந்து ஜீவிக்கிறான். And he is a just and a righteous person, and he is a man who fears. அப்பதான் சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடித்திருக்கிறீர். And that's the Satan just replies, and you have just put around a hedge around Job and his household. யோபு மறைவிடத்திலே தேவன் வைத்திருந்தார்.
வைத்திருக்கிறார். And the Lord God has kept Job in the hiding அதனால place. சாத்தான் அவனை பார்க்க முடியவில்லை. And so Satan, he was not able to see him. பிசாசு அவனை தொட முடியவில்லை. And Satan, he was not able to touch ஏன்னா அந்த him. மறைவிடத்திலே அவன் வாழ்ந்தான். Because he was just dwelling in that secret place. யாரெல்லாம் தேவனுடைய மறைவிடத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And the people who are just dwelling in the secret place or the hiding place, those people are blessed. அவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And we are just reading in the scriptures, they are the blessed people. இந்த மறைவிடத்தை குறித்து தான் இந்த காலையில் நாம் சிந்திக்க போகிறோம். And even this morning we are just going to meditate about this word hiding place or secret place. இந்த மறைவிடத்திலே ஜீவிக்கும்படி தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And we have been saved in order to live in the secret place. ஆண்டவர் இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். And the Lord God has redeemed us through his இப்ப blood. இரத்தத்தின் கோட்டைக்குள்ளாய் அவருடைய இரத்தத்தின் மறைவிடத்திலே நாம் இருக்கிறோம். And now we are living under his blood. அதனால சாத்தான் தொட முடியாது. So Satan, he can never touch us. இரத்தத்துக்குள்ளாய் கோட்டைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். And we are just under his blood. அதுதான் அந்த பாடலாம் பாடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது என்று சொல்லி பாடுகிறோம். And that's what we are just singing a Tamil song like this. அதிலே மறைவிடம் என்று சொல்லும்போது யாரும் தொட முடியாத ஒரு இடத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். And when we just say the hiding place or the secret place, and Lord God has kept us and no one can touch இந்த us. மறைவிடத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? And what does the scripture says about this hiding place? ஆவிக்குரிய காரியம் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். And we are just going to meditate what is the secret meaning behind கர்த்தர் this. நம்மோடு பேசுவாராக. And may the Lord God speak to us. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், And when we turn our Bibles to Songs of Solomon chapter 2 verses 14. நாம் வாசிப்போம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And Songs of Solomon chapter 2 verses 14. அங்கே மணவாட்டியை பார்த்து மணவாளன் அழைக்கிறத ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். And we are just seeing what the bridegroom says looking at the bride. வாசிப்போம். கண்மலையின் வெடிப்புகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொல்லி அழைக்கிறார். And he is just calling by saying, "Oh my dove, in the clefts of the rock, in the secret places of the cliff." இங்கே சிகரங்களின் மறைவிடம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். And we are just reading a word, the secret place of the cliff. உன்னதமான மறைவு என்று சொல்லும்போது சிகரங்களின் மறைவிடம். And when we just say it is a hiding place or the secret place, it is a secret place of the cliff. இது எதை காண்பிக்கிறது? ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. And what this refers to, it just refers to the prayer life. சிகரங்கள் மலைகள் என்று சொல்லும்போது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. And when we just say it's a mountain or a cliff, it just refers to the prayer life. கண்மலின் வெடிப்பில், அதாவது சிகரங்களில் வெடிப்பிலே இருக்கும்போது அவர்கள் ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. அது ஜெப ஜீவியத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறது. And when you just say a person is dwelling in the secret place of the cliff, which refers to the prayer life. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும்போது, When the Lord Jesus speaks about this in Matthew chapter 6 verses 6. நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். And he is just saying how you just need to pray. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், And Matthew chapter 6 verses 6. நீயோ ஜெபம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. But you, when you pray, go into your room, and when you have shut your door, pray to your Father who is in the secret place. அந்த ரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். And he just says you just need to look at your Father who is dwelling in the secret place and pray. அதாவது சிகரங்கள் வெடிப்பிலே தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், And if you just see the experience dwelling in the secret place of the cliff. ஜெபிக்க அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. And it just refers how we are just looking at your Father who is dwelling in the secret place. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வெளியரங்கமாய் பிதா உனக்கு பதில் அளிப்பார். And here we read in this verse, the Lord God will give you the reward or give you the answers openly. ஜெப இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை உள்ளவர்களுக்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். A person who just has a prayer like this, the Lord God will give the reward or answers openly. Hallelujah. Hallelujah. கர்த்தர்
சிகரங்களின் வெடிப்பிலே நம்மை வைத்திருக்கிறார். And the Lord God, He has kept us in the secret place of the cliff. அவரோடு பேசும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And in order to speak to Him, the Lord God has called us. அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதாவோடு ஐக்கியப்படும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And the Lord God has called us in order for us to have a fellowship with இந்த Him. ஜெப வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் And if we just have a prayer life like தேவனுடைய this, மகிமையை நாம் பார்க்க முடியும். and we can just see the glory of God. ஹalleluya. Hallelujah. அது மோசேயுடைய வாழ்க்கை பார்ப்போம்னு சொன்னா, And when we just see the life of மோசே Moses, ஜெபிக்கிற ஒரு மனிதன். and Moses, he was a man of prayer. யாத்ரா 33 அதிகாரத்துக்கு வரும்போது, And when you turn your Bibles to Exodus chapter 33, அங்கே 18ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? and what do we read in Exodus chapter 33 verses 18? கர்த்தரை பார்த்து சொல்கிறான், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். And Moses is looking upon the Lord and asking, Lord, I just need to see your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். And Lord, show me your glory. இன்னொரு விதத்துல சொல்லப்போனால், கர்த்தாவே உம்மை நான் பார்க்க வேண்டும், முகமுகமாய் நான் பார்க்க வேண்டும். And when we just say it in another way, he just says, Lord, I just need to see you face to face. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? But what did the Lord God reply to him? 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனை என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை நீ பார்க்க முடியாது. And the Lord God is giving a reply to him, you cannot see my face. மோசேக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. And Moses, he just had a great desire in him. மோசே கர்த்தரிடத்துல பேசினாலும், And even though Moses spoke to the Lord, ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும், முகத்தை பார்க்க வேண்டும். and he just had a desire to see the face of the Lord. கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த வாஞ்சையை நிறைவேற்றும்படி என்னிடத்துல ஒரு இடம் உண்டு என்று சொல்கிறார். And in order to fulfill his desire, the Lord God is saying to Moses, I do have a உன்னை place. கொண்டு போய் கன்மலையிலே நான் வைப்பேன். And he just said, I will just bring you and keep you in the rock. கன்மலை வெடிப்பிலே நான் வைப்பேன். And I will just put you in the cleft of the அந்த கன்மலை rock. வெடிப்பிலே வைத்து என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். And I will put you in the cleft of the rock and I'll cover you with my என் hand. மகிமை எல்லாம் கடந்து போகும். And my glory will நான் pass கடந்து by. போவேன். And he just said, I will pass நான் கடந்து by. போன பின்பு And after I என் pass, கரத்தை எடுப்பேன், என் பின்பக்கத்தை நீ பார்ப்பாய். and I will take off my hand and you will see my back. ஏன்னா முன்பாக பார்க்க முடியாது. And he won't be able to see in the முன்பாக front. பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. And no one can be alive seeing him on the அவ்வளவு front மகிமை உள்ள side. தேவன், Because he is a glorious அவ்வளவு வல்லமை God. உள்ள தேவன். And he is a powerful God. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் முன்பாக பார்க்க முடியாது. So we cannot just see the glorious God like அநேக this. நேரத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவனை தரிசித்த பொழுது And many times when many holy saints of God, when they just saw the அவர்கள் vision, முகங்குப்புற விழுந்து விட்டார்கள். and they just fell to the அவர்களால் ground, பார்க்க முடியவில்லை. and they were not able to see the பிறகு Lord. தகத்த தமது கரத்தை வைத்து எழுந்திருக்க பண்ணினார். And then later the Lord God put his hand upon them and he made them to ஏன்னா raise அவருடைய them மகிமை up. அவ்வளவு மகிமையா இருக்கிறது. And when you just see his glory is great. ஹalleluya. Hallelujah. அந்த கன்மலையின் வெடிப்பின் அனுபவத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால், And if we will be under the experience of dwelling in the secret place of அந்த the ஜெப cliff, வாழ்க்கை இருக்கு என்று சொன்னால், and if we just have a prayer life like அவருடைய this, மகிமையை நாம் பார்க்க முடியும். and we can just see the glory of God. Hallelujah. Hallelujah. அந்த மறைவிடத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், And if we will dwell in that hiding place, இரண்டாவது தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிய முடியும். and secondly we will be able to understand the Lord's secrets, கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். and the Lord God will reveal his secrets to அதுதான் us. இந்த மறைவிடத்தின் அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். So we just need to protect the experience of dwelling in the secret நமக்கு தந்த இந்த place, ஜெப வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். and we just need to protect the prayer life which the Lord God has ஏதோ given ஜெபம் us. பண்ணி ஏதோ காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் அல்ல, And it is not that we have just prayed to the Lord and we have received the தேவனுடைய answers. மகிமையை பார்க்க வேண்டும். We just need to see the glory of God. தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. And David, he had a thinking like அநேக this. பரிசுத்தவான்கள் தேவனுடைய மகிமை பார்த்தார்கள். And many holy saints of God, they saw the glory like யாரெல்லாம் this. வாஞ்சியா இருக்கிறார்களோ தேவன்
தேவன் தம்முடைய மகிமை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். And whoever has a desire like this, the Lord God will reveal his glory to them. இரண்டாவது தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். And secondly, he will reveal his 2 secrets. ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது And secondly, when you turn your Bibles to 2 Kings chapter 6, நீங்க 8, 9, 10 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால் and when you just read in verse 8, 9 and 10, சிரியா ராஜா என்ன செய்கிறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக ஒரு ஆலோசனை பண்ணுகிறான். and king of Syria is coming against Israel, and he is making a counsel against them. அவன் எங்கே ஆலோசனை பண்ணுகிறான்? பள்ளி அறையிலே ஆலோசனை பண்ணுகிறான். And when you just see, where does he making this counsel? By sitting in his bedroom. அதாவது சீக்ரெட் பிளேஸ்ல அவன் ஆலோசனை பண்ணுகிறான். And he is just making a counsel by sitting in a secret place. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசாக்கு வெளிப்படுத்துகிறார். But the Lord God is just revealing this to prophet Elijah, who is among the Israelites. இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், இந்த இடத்துக்கு நீ போக கூடாது என்று சொல்கிறான். And this prophet Elijah is saying to the king of Israel, you shouldn't be going to such and such places. அது நிமித்தமா இஸ்ரவேல் ராஜா சிரியா ராஜாவின் கைக்கு தப்புவிக்கப்பட்டான். And because of this, King Israel, he was protected from the hands of king of அநேக முறை Israel. தப்புவிக்கப்பட்டான் என்று வேதவசனத்திலே வாசிக்கிறோம். And many times he was just freed from the king of Syria. இங்க ரகசியமாய் பேசுது, அங்க ரகசியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அங்கே மறைவிடத்திலே வெளிப்படுத்துகிறார். And when King Syria was just speaking in secret, the Lord God is revealing this in the hiding place. எலிசாவும் ஜெபிக்கிற ஒரு மனிதன். And prophet Elijah, he was a man of prayer. சிகரங்களில் வெடிப்பிலே தங்கி இருக்கிற ஒரு மனிதன். And he was a man who dwells in the secret place of the அந்த cliff. மனவாட்டியை பார்த்து அழைக்கும்போது சொல்கிறார், சிகரங்கள் வெடிப்பிலே தங்கி இருக்கிற என் புறாவே என்று சொல்கிறார். And that's what, when he just looks at the bride, he says, oh thou who dwell in the cliff. மனவாட்டி எங்க தங்கி இருக்கணும்? And where should the bride சிகரங்கள் stay? வெடிப்பிலே தங்கி இருக்க வேண்டும். And they should stay in the secret place of the ஜெப cliff. வாழ்க்கையிலே அதை குறிக்கிறது, ஜெப வாழ்க்கை குறிக்கிறது. And this just refers to the prayer life. ஹalleluya. Hallelujah. ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். And we are just reading in the scriptures, many people they stayed in prayer. இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை எலிசாவுக்கு இருக்கிறபடினாலே, And as prophet Elijah, he had a prayer life like கர்த்தர் this. ரிவீல் பண்ணுகிறார். And the Lord God is revealing this to him. ஆள் அனுப்பி இங்க இந்த இடத்துக்கு போக கூடாது என்று சொல்லு. And he just asked him to send a person and not to go into certain places. நமக்கு ஜெப வாழ்க்கை இருக்கு சொன்னா, பிதாவோடு அந்தரங்கத்திலே ஒரு ஐக்கியம் இருக்கு என்று சொன்னால், And if we just have a prayer life, and if we just have a close fellowship with the Father who is dwelling in the secret place, கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த இடத்துக்கு நீ போகாதே என்று கர்த்தர் நம்மோடு பேசுவார். and the Lord God will speak to us saying, you shouldn't be going to such and such இந்த இடத்துக்கு places. போ என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலே And பேசுவார். the Lord God will speak to us and say, you just need to go to this இந்த place. காரியத்தை நீ செய் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுவார். And the Lord God will say to us, you just need to do this நமக்கு thing. ரகசியத்தை வெளிப்படுத்துவார். And he will reveal the secrets to நீதிமான் us. கூடாரத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. And the secrets of the Lord, it is there in the tents of the நம்முடைய righteous. கூடாரத்திலே தேவனுடைய ரகசியம் இருக்க வேண்டும். And the Lord's secret should be in our tents. இந்த ரகசியம் எல்லாம் வெளிப்படுத்த வேணும்னா நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். And if these secrets need to be revealed to us, we just need to have a close fellowship with the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். Our Lord God, he will reveal the secrets to நாம் us. அவரோடு தனிப்பட்ட முறையிலே ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். So we just need to guard this personal prayer life which we have with him. இரண்டாவது, என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். And no matter what we just face, the struggles or problems we face, we will not fear. நமக்கு விரோதமாய் போராட்டம் வரும். And many times we will be facing the struggles in our நமக்கு life. விரோதமாய் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும். And many times the troubles and problems it will come against ஆனா us. அதை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள் வருவதில்லை. And we will not be troubled, or we will not be filled with fear looking at the troubles. தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, And when you turn your Bibles to Daniel chapter 6, தானியேலுக்கு விரோதமாக பொறாமையினாலே பிரதானியும் தேசாதிபதியும் அவனை சிங்க கர்விலே தள்ளும்படி ஆலோசனை செய்தார்கள். and we just read about Daniel, the officers and the satraps, they plotted a plan, and they plotted a plan to put Daniel in the lion's den.
அந்த ஆலோசனைபடியாக சிங்க கபியிலே இப்போ போட போறான். And according to the council, they are just going to put Daniel in lion's den. சிங்க கபியிலே விழ போறான். And he is just going to fall in the lion's ஆனா den. தானியேல் எதுவுமே சொல்லவில்லை. But Daniel, he never said anything. பயப்படவில்லை. And he was not filled with அவனுக்குள்ள ஒரு fear. கலக்கம் வரவில்லை. And he was not troubled ஐயோ inside. கவலை அவனை அழுத்தவில்லை. And he was not worried with burdens. பிரச்சனையை கண்டு கவலை வரவில்லை. And you're seeing the problems, he was not பிரச்சனையை worried. கண்டு அவனுக்குள்ள பாரப்படவில்லை. And he was not burdened looking at the problems. ஏனா அவன் மறைவிடத்தில் இருக்கிறான். Because if you see the reason why, because he was dwelling in the அவன் secret மூன்று வேளை place. ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். And he was a man of God who just looks upon the Lord and prays 3 யாரெல்லாம் times. முழங்காலே நிற்கிறார்களோ அவர்கள் பிரச்சனைக்கு முன்பாக நிற்பார்கள். And the people who are just standing on the knees, they will stand before their யாரெல்லாம் problems. முழங்காலே நிற்கவில்லையோ பிரச்சனை கண்டு ஓடுவார்கள். And say the people who are not standing on the knees, seeing the problems, they will flee. அதனால முழங்கால் நிற்கிற இந்த தேவ மனிதன் அவன் பிரச்சனை கண்டு பயப்படவில்லை. And as he was a man who is on his knees and he was not scared looking at the கர்த்தர் problems. அவனுக்கு மறைவிடமாக இருந்தார். And the Lord God, he was a அவனை hiding place for பாதுகாக்கும்படி him. மறைவிடமாக இருந்தார். And in order to protect him, the Lord God was a hiding place for அப்போஸ்தலர் him. வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் வந்தது. And when you see in the life of apostles, they faced many problems. அப்போஸ்தலர் என்ன செய்தார்கள்? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். And the apostles, they stood fast in prayer. உபத்திரங்கள் வந்தது, ஆனாலும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். And even though they faced the afflictions in the life, they stood fast in prayer. அதனால் சபைக்கு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்கள்? And what did they say when they are just preaching to their churches? அப்போஸ்தலர் பவுல் சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? And what does Paul the apostle say to the நீங்க churches? அநேகர் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனை கண்டவுடனே கவலைகள் உங்களை அழுத்துகிறது. And today many at times when people are just facing the problems, they are filled with worries. அநேகருக்குள்ள பாரங்கள் வந்து விடுகிறது. And many are filled with burdens. அதுல இருந்து வெளியே வர முடியவில்லை. And they are not able to come outside அந்த of that. பிரச்சனையே அவர்கள் யோசித்து பலவிதமான கவலை அவர்களை அழுத்துகிறது. And they are just thinking of the problems what they are facing, and they are just filled with ஆனால் burden. இவர்களெல்லாம் ஜெயித்தவர்களை சொல்லுகிற ஆலோசனை என்ன? And as they just overcome everything, what is the counsel that they give? பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்தால் And when you turn your Bibles to Philippians chapter 4 verses அங்கே சொல்ல, 6. நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். And Philippians chapter 4 verses 6 says, be anxious for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டதினால தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனுக்கு நீ தெரியப்படுத்துன்னு சொல்லுகிறார். And he just says, be anxious of nothing by prayer and supplication you just make all your requests known to God. பாருங்க, கவலை பாரங்கள் வர நேரத்துல நீ ஜெப வாழ்க்கை விட்டுறாத. And when you are just facing the worries and burdens in your life, do not leave your prayer அந்த கவலையை life. உனக்குள்ளாய் நீ இருக்கும்படியாய் நீ விட்டுறாத, நீ ஜெபத்திலே மேற்கொள் என்று சொல்கிறார். And he just says, do not leave your worries and burdens to overtake you, but you should say it in ஏன் prayer. கவலை வருகிறது? And why the worries பிரச்சனை come? பார்க்கிறதுனால. And as they are seeing the நமக்கு problems, ஒரு பிரச்சனை இருக்கிறது. and there is a problem before ஏன் us, பாரப்படுகிறார்கள்? and why people are burdened, பலவிதமான பாரங்களுள்ள ஏன் அழுத்துகிறது? and why many people are filled with many ஏதோ burdens. பார்த்தது நிமித்தமாக இவங்களுக்குள்ள பாரம் வந்து விட்டது. And as they have seen something and they are filled with ஆனா burdens. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். And what does Paul the apostle says? He just says, make all your requests known to God. ஜெப வாழ்க்கை விட்டுறாதீங்க. And he just says, do not leave your prayer ஜெபத்தில் life. உறுதியாய் தரித்திரு. And he just says, you just need to steadfast in அப்போது என்ன prayer. நடக்கிறது? And what happens then? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனை இருதயத்தை காத்துக்கொள்ளும். And he just says, then the peace of God that surpasses all understanding will guard your எல்லா mind. பாரம் கவலை எல்லாம் ஓடி போய்விடும். And all the worries and burdens will flee. ஹalleluya. Hallelujah. ஜெயிக்கும்படியான ஒரு வழியை அவர் காண்பிக்கிறார். And he will just show us the way in order to take the victory. என்ன வழி? ஜெபம் தான் வழி. And when you just see what is the way, prayer is the way. ஜெபம் பண்ணுங்கள். And you just need to கவலையை pray. துரத்துங்கள். And you just need to cast out all the பாரத்தை worries. எடுத்து போடுங்க. And you just need to take away all your உங்களால burdens. முடியும். And it is possible நீ for you. ஜெபத்தில் உறுதியாயிரு. And you just need to be steadfast in அப்பொழுது prayer. கர்த்தர் எல்லா புத்திக்கு மேலான ஒரு சமாதானத்தை சிந்தையும் இருதயத்தையும் ஆட்கொள்ளும்படி செய்வார். And then the peace of God that surpasses all understanding will guard your heart
hearts and minds. ஹalleluya. Hallelujah. ஓ சிகரங்களின் வெடிப்பிலே தங்கி இருக்கிற என் புறாவே என்று சொல்கிறான். And he just says, oh you dove who dwell in the secret place of the cliff. அந்தரங்கத்திலே பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. And it just refers to the fellowship we have with the Lord who is dwelling in the secret place. இந்த ஜெப வாழ்க்கை நான் விட்டுற கூடாது. And we shouldn't leave this prayer life. Hallelujah. Hallelujah. இரண்டாவது And secondly, கூடாரமாகிய மறைவிடம். and secondly, it is the secret place of the tabernacle. முதலாவது சிகரங்களில் இருக்கிற அந்த மறைவிடத்தை குறித்து நாம் வாசித்தோம். And firstly, we just read about the secret place of the cliff. அது சிகரங்களின் மறைவிடம் என்று சொல்லி பார்த்தோம். And firstly, we just saw it is the secret place of the cliff. இரண்டாவது கூடார மறைவிடம். And secondly, it is the secret place of the tabernacle. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். And when you turn your Bibles to Psalms 27 verses 5. சங்கீதம் 27 5ஆம் வசனம். And Psalms 27 verses 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். For in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me. இங்கே கூடார மறைவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And we are just reading about the secret place of his tabernacle. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் அந்த கூடார மறைவுக்குள்ளான ஒரு அனுபவத்திலே அவன் காணப்படுவான். A person who is dwelling in the secret place of the Most High, he will be under the இந்த protection. கூடாரம் என்று சொல்லும்போது இது விசுவாச ஜீவியத்தை காண்பிக்கிறது. And when we just see this word tabernacle, it just refers to the life of faith. பழைய ஏற்பாட்டிலே முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? And how did our forefathers lived in the Old Testament ஆபிரகாம், days? ஈசாக்கு, யாக்கோபின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம்னு சொன்னால் And when you just see the life of Abraham, Isaac and Jacob, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். and the Lord God blessed அவன் Abraham, சீமானாய் இருந்தான். and he was a very rich வர man. வர அவன் பெருகினான் என்று சொல்லி பார்க்கிறோம். And we just see as years passed by, he just அவனுக்கு multiplied. வேலைக்காரர்கள் இருந்தார்கள். And he just had his maids and servants along with இப்படி them. எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருந்தது. And he just had all blessings like this. எல்லாம் இருந்தாலும் அவன் கூடாரம் போட்டு வாழ்ந்தான். And even though he had all the blessings in his life, he was just putting a tent and he was dwelling in அதுதான் it. எபிரேயரில் நாம் வாசிக்கிற 11ஆம் அதிகாரத்தை வரும்போது And that's what we just read in Hebrews chapter 11. 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். And Hebrews chapter 11 verses 9. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And Hebrews chapter 11 verses 9. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்குடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். எங்க கூடாரங்க எல்லாரும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். By faith he sojourned in the land of promise as in a foreign country, dwelling in tents with Isaac and Jacob, their heirs with him of the same promise. எல்லாரும் கூடாரத்தில் குடியிருந்தார்கள். And they all were dwelling in tents. எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள். And they all were very rich. எல்லாருக்கும் சகல வசதிகள் இருந்தது. And they had all the riches and comforts with them. இதெல்லாம் இருந்தாலும் கூடாரத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். And even though they had everything, they were dwelling in இந்த உலகத்தில் tents. பரதேசிய போல அவர்கள் ஜீவித்தார்கள். And they were just living like strangers in this world. ஒருவேளை ஆபிரகாமை பார்த்து ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கலாம். And maybe like many would have asked a question to Abraham. ஆபிரகாமே ஏன் கூடாரத்தில் இருக்கிறாய்? And Abraham, why are you living in tents? எல்லா வசதிகள் இருக்கிறது. And you have all the comforts with you. உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. And you have all the riches with you. உங்களுக்கு வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறார்களே. And you have all the maids and servants with ஒரு you. வீட்டை கட்டி நீ இருக்கலாமே. And maybe you can build a house and you can live in it. So ஆபிரகாம் போய் अनेक கேள்வி கேட்டிருப்பார்கள். And many would have just went to Abraham and asked a question like this. ஆனால் ஆபிரகாம் கூடாரம் போட்டு வாழ்ந்தான். When you just see Abraham, he just put a tent and he lived in அவன் it. என்ன சொல்லிருப்பான்? And what he would have இந்த answered? உலகத்தில் வாழ்வது தற்காலிகமானது. And he would have just given a reply, the life in this world is temporary. எல்லாம் வீட்டை கட்டினாலும் இதெல்லாம் ஒரு நாள் எல்லாம் போய்விடும். And even though you just build houses in this world, everything will perish one day. ஆனால் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? And when you just see how was his faith, வாசித்தால் and when you just read in verse 10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
நகரத்துக்கு அவன் தேவன் கட்டுகிற ஒரு நகரத்துக்காக அவன் காத்திருக்கிறான். And we read in verse 10, for he waited for the city which has foundations, whose builder and maker is God. இந்த விசுவாச ஜீவியத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். And the Lord God has brought us and kept us in the life of faith. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். And the people who have received the salvation, they should live a life of faith. இந்த கூடாரம் என்பது விசுவாச ஜீவியத்தை காண்பிக்கிறது. And this word tabernacle, it just refers to the life of faith. அவர்கள் எப்படி ஜீவித்தார்கள்? And how did they live? மற்றவர்களை போல அவர் ஜீவிக்கவில்லை. And they were not leading their lives like the others. மற்றவர்கள் வீடு கட்டி எல்லாம் வாழ்ந்தார்கள், இவன் கூடாரம் போட்டு வாழ்றான். And the others, they just built their houses, they lived in it, but he was just putting tents and he was living in உலகத்தாரை போல it. வாழவில்லை. And he was not leading a life like the worldly people. தேவன் தந்த விசுவாசம் இருக்குன்னு சொன்னா, And if we just have the faith which the Lord God has given உலகத்தாரை us, போல இருக்க மாட்டோம். and we will not be like the worldly ஆனா people. உலகத்திலே இருந்தாலும் விசுவாச வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோம். And even though we are living in this world, we will protect the life of faith. ஏன்னா விசுவாச வாழ்க்கை என்பது உலகத்தை ஜெயிக்க கூடியது. And the life of faith, it just gains victory over the world. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். And we are just reading about this in 1 John chapter 5. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And we just read there, your faith is the victory and it will help you to overcome the world. Hallelujah. Hallelujah. உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. And even though we are living in this world, the world shouldn't come inside இதுதான் us. விசுவாச ஜீவியம். And this is a life of faith. எல்லா வசதி இருக்கலாம். And maybe we might be having all the ஆனா comforts. விசுவாச வாழ்க்கை என்பது உலகத்தை மேற்கொள்கிறது. And the life of faith, it helps us to overcome the world. Hallelujah. Hallelujah. அதுக்காக தேவன் என்ன செய்ய விசுவாச ஜீவியத்திலே நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். And so that's what the Lord God has brought us and kept us in the life of நம்முடைய faith. விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது? And how is a life of நம்ம faith? விசுவாசி என்று சொல்லுகிறோம். And we are just saying we are a believer. ஆனா தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? But do we have the faith of the Lord in us? நமக்கு அருமையான ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the Lord God has given the precious faith இந்த in us. விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். And we just need to protect this தேவன் faith. தந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். And we just need to protect the faith which the Lord God has given தேவன் us. வார்த்தை மூலமாய் வருகிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We just need to protect the faith which comes through the word of God. Hallelujah. Hallelujah. நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith will help us to gain victory over the world. Hallelujah. Hallelujah. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இந்த விசுவாச ஜீவியத்துக்குள் வந்த பிறகு And secondly, what happens when we just come into the life of இந்த faith? விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொன்னால், And if we just see how this faith will இந்த be விசுவாசம் எப்படி செயல்படுகிறது? and how this faith operates, கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாய் இருக்கிறது. and this faith, it just works. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது And when you turn your Bibles to James chapter 2, 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தா, and James chapter 2 from verse 17 17ஆம் onwards, வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். thus also faith by itself, if it does not have works, is dead. பாருங்க, விசுவாசம் கிரியை இல்லைன்னா அது செத்த விசுவாசம். And when you just see, the faith without work is dead. விசுவாசம் சாகுமா அப்படின்னு கேட்டா ஆமா சாகும். And if someone asks you, will the faith die? It will die. எந்த விசுவாசம் இருக்குதுன்னு தெரியல. And we do not know what faith ஒரு is சிலருக்கு it. செத்த விசுவாசம் தான் இருக்குது. And some will have the faith which is dead. கிரியை இல்ல. And there's no works. விசுவாசிக்கிறார்கள். And they are just believing. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார்கள். And they are just believing there's one God who exists. ஆனா கிரியை இல்லை. But there is no work. அதான் சொல்ல வீணான மனுஷனே பிசாசுகளை நிறுத்து தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது. And that's what he just says, even the demons believe and tremble and believe that there is one God. அது எப்படின்னா நடுங்குகிறதா, விசுவாசித்து நடுங்குகிறது. And it just the demons are believing and it trembles. தேவன் ஒருவர் உண்டு. And it just believes there is one person who exists. ஏன் நடுங்குகிறது? And why the demons tremble? நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து அது நடுங்குகிறது. And why Satan trembles? Because it knows this judgment. ஆனா அந்த செத்த விசுவாசம் இருக்கு, ஒண்ணும் நடுக்குமே இருக்காது, ஒண்ணும் இருக்காது. And the person who just has the faith which is dead, they wouldn't tremble or they wouldn't பயப்படுற ஒரு பயம் இருக்காது. and they wouldn't have the fear of the Lord in them. ஏதோ ஆண்டவரை அறிந்து விட்டான். And somehow like they just came to know about வாழ்க்கையில God. கிரியே இருக்காது. And they will never have any works of the Lord in their life. விலக்கி சொல்கிறார், உனக்குள் ஆவி இல்லை என்று சொன்னால்
என்ன ஆகுது? நீ செத்தவனா இருப்பாய். And that's what James explains. If you don't have the spirit in your body, then it is dead. இந்த சரீரம் செத்து போயிருக்கும். And then the body will be dead. ஏன்பா பேச மாட்டாரு? And why he is not able to ஏன் நான் speak? பேசினா அவர் கேட்க மாட்டாரு? And why he is not able to hear when I ஏன் speak? எழுந்திருக்க மாட்டாரு? And why he is not able to rise ஆவி up? இல்லை. Because there is no spirit in that body. அதே போல தான் கிரியை இல்லைன்னு சொன்னால் உன் விசுவாசம் செத்தது. And in the same way, if you do not have the works of the Lord in your life, then your faith is அதனால dead. கிரியை செய்கிற விசுவாசமா இருக்க வேண்டும். So you just need to have a faith in your life that works. ஹalleluya. Hallelujah. இந்த விசுவாசத்துக்குள்ள தான் தேவன் நம்மை கொண்டு வந்து And வைத்திருக்கிறார். the Lord God has brought us and kept us in this faith. விசுவாசம் கூடார மறைவு. And when you just see, it is the secret place இந்த of the கூடார tabernacle. மறைவில இருக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். A person who dwells in the secret place of the tabernacle, he will overcome the world. மறைவில இருக்கிறவன் ஆண்டவருக்காக கிரியை செய்வான். A person who is dwelling in the secret place of the tabernacle, he will work for the Lord. ஹalleluya. Hallelujah. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் A person who dwells in the secret place of சிகரங்களின் the Most மறைவிலே High, காண இருப்பான். and he will be dwelling in the secret place of the கூடார cliff, மறைவிலே இருப்பான். and he will be dwelling in the secret place of the tabernacle. மூன்றாவது அவருடைய சமூகத்தின் மறைவு. And secondly, we just see the secret place of this presence. மூன்றாவது அவர் சமூகத்தின் மறைவு. And thirdly, we just see it is a secret place of நாம் presence. வாசிப்போம் சங்கீதம் 31 சங்கீதம் 20 வசனத்தை வாசிப்போம். And Psalms chapter 31 verses 20. சங்கீதம் 31 20 வசனம். And let's turn our Bibles to Psalms chapter 31 verses 20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? அவர் சமூகத்தின் மறைவு என்று சொல்லுகிறான். And what does the psalmist say in this verse? You shall hide them in the secret place of your presence. மூன்றாவது தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. And thirdly, we just see the experience of dwelling in his presence. தேவனுடைய ஜனங்க தேவ சமூகத்தை அனுபவிக்க வேண்டும். And the children of God, they should experience the presence of God. தேவ சமூகத்தை விட்டு விலக கூடாது. And they shouldn't flee away from the presence of the Lord. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. யோனாவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நீ போய் நினிவேக்கு போய் என்னுடைய வார்த்தையை சொல் என்று சொன்னார். And the word of God came to Jonah, asking him to go to the city of Nineveh to preach to his people. எச்சரிக்கும்படியான ஒரு வார்த்தையை சொன்னார். And the Lord God gave him a warning word to go and say to ஆனா them. யோனாவை குறித்து என்ன வாசிக்கிறோம்? But what do we read about யோனா Jonah? 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்தார். And when you turn your Bibles to Jonah chapter 1 அவன் verses 3. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகி என்ன செய்கிறான்? அவன் தர்சுக்கு கப்பல் ஏறி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And Jonah chapter 1 verses 3 says Jonah rose to flee to the seas from the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டான். And he just fled away from the presence of God. தேவ சமூகத்தை விட்டு விலக கூடாது. And you shouldn't go away from the presence of the யாரெல்லாம் Lord. தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறார்களோ And whoever is fleeing away from the presence of the Lord, அவர்கள் எல்லாருக்கும் என்ன வந்துனா பிரச்சனை தானா வந்துரும். and the problems will come automatically to them. அவன் தேடி போல பிரச்சனையை, ஆனா பிரச்சனை தானா வருது. And he will never go in seek of the problems, but the problem will come in seek of him. வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைக்குள்ளாய் தள்ளப்பட்டான். And he was just pushed into many problems in his ஆனா life. தேவ சமூகத்திலே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். But when you just say, if you see when you are in the God's presence and face the problems, the Lord God will be அது in என்ன control. பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்தை விட்டுற கூடாது. So no matter what problems are you facing in your life, you shouldn't leave the presence of the Lord. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்துட்டு தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க. And you just say to the next person to say, do not leave the God's தேவ சமூகத்தை விட்டு presence. விலகாதீங்க. And do not go away from the presence of the தேவ Lord. சமூகத்திலே இருங்கப்பா. And you just need to stay in God's ஏன்னா presence. தேவ சமூகத்திலே இருப்பது என்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். And staying in God's presence, it is a great blessing. அதனால சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க ஓடுவேன்? And that's what the psalmist says, Lord, where will I flee away from your presence? 139 சங்கீதத்துக்கு வரும்போது And when you turn your Bibles to Psalms 139, 7-8 வாசித்து பார்த்தா and Psalms 139 verses 7 and 8. நான் வானத்துக்கு ஏறினால் நீ அங்கே இருக்கிறீர். Lord, if I just ascend to the heaven, you are there. பாதாளத்துக்கு போய் அங்கே இருந்தாலும் நீ அங்கே இருக்கிறீர். And even if I just go to the hell, you are there. சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போனா அங்கே இருக்கிறீர். And even if I go to the uttermost part of the sea, you dwell அதனால உங்க there. சமுத்திரத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? So Lord, where will I flee away from your presence? சங்கீதம் 51 சங்கீதம் 11 வசனத்தை வாசித்தால் And Psalms 51 verses 11 அங்கே says, சொல்லுகிறான் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதிரும். and he just says, Lord, do not cast me away from your ஆண்டவருடைய presence.
சமூகத்திலே என்னை வைத்துக் கொள்ளும். Lord, keep me in your presence. ஹalleluya. Hallelujah. தேவ சமூகத்தை நான் அனுபவிக்க வேண்டும். I just need to experience the presence of தேவனுடைய God. பிள்ளை என்று சொன்னால், And if you say you are a child of நீ God, ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை என்று சொன்னால், and if you are a child of God who've been redeemed அவருடைய by His blood, சமூகத்தை அனுபவிக்க வேண்டும். you just need to experience the presence அந்த of the சமூகத்தை Lord. தான் ஆசீர்வாதம். And the blessings are there only in His அந்த presence. மறைவிற்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். And the Lord God has kept us in that secret place. Hallelujah. Hallelujah. அதுதான் மோசே சொன்னா, உம்முடைய சமூகம் எங்களை விட்டு போய்விடக் கூடாது. And that's what Moses says, Lord, your presence shouldn't leave யாத்திரை us. 33:16 வாசித்தால் And Exodus 33:14 அங்கே says, சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் வராவிட்டால் நாங்கள் இவ்விடத்திலிருந்து நாங்கள் புறப்பட மாட்டோம். and Moses said, Lord, if your presence will not go before us, we will not leave அதில் this தேவ place. சமூகத்தை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருந்தான். And he just knew very well about the presence of the Lord. ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகம் இருக்க வேண்டும். And each time we just need to feel the presence of the Lord. எந்த காரியத்தை செய்தாலும் தேவ சமூகம் வர வேண்டும் சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். And no matter what we do, we just need to have a desire the Lord's presence should be with அவன் us. வாஞ்சியை பார்த்த தேவன் And the seeing his desire அவனை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். and seeing this, the Lord says to him, my presence will go before என் you, சமூகம் உன்னை நடத்தும். and my presence will lead என் you, சமூகம் உன்னை வழிகாட்டும். and my presence will show you the உனக்கு way. இளைப்பாறுதலை நான் தருவேன். And he just said, I will give you the ஹalleluya. rest. Hallelujah. தேவ சமூகத்தை கொண்டு வர வேண்டும். And we just need to bring the presence of ஒரு God. மனுஷன் தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தை கொண்டு வந்துட்டான், அந்த குடும்பம் பரலோகமாய் மாறிவிடும். And if a child of God brings God's presence, then his family will be like a life in heaven. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை தேவனுடைய சமூகம் இருக்குதான் பாருங்க. And today you just need to see whether your family has the presence of God. தேவ சமூகத்தை அனுபவிக்கிறோமா? Are we just experiencing the presence of God? அப்படிப்பட்ட குடும்பம் பரலோகமா இருக்கும். A family which experiences the presence of God, it will be like heaven. என்ன ஆசீர்வாதங்க? And what are the blessings? 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், And Psalms 97, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. and Psalms 97 verses 5, the mountains melt like wax at the presence of the Lord. பர்வதங்களே மெழுகு போல உருகுதான். And you can just see the mountains that melt like a wax. இது என்ன சொல்ல வருகிறார் சங்கீதக்காரன்? And what is the psalmist trying to say நம்ம here? வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை மலை போன்று இருந்தாலும், And even though we are just facing the problems the size of a தேவ mountain, சமூகத்தை ஒருவன் கொண்டு வருவான் என்று சொன்னால், and if a person will bring the presence of the Lord, அந்த மலை கூட என்ன ஆகுது, நமக்கு முன்பாக உருகிடும். and the mountain which is in front of us, it will melt like a wax. Hallelujah. Hallelujah. வாழ்க்கையில பிரச்சனை வர நேரத்துல மலை போன்று இருக்குதுன்னு சொல்லுவார்கள். And many times when people are facing the problems in their life, they say it is like a size of a mountain. முதலாவது தேவ சமூகத்தை அவர் தேட வேண்டும். And firstly, they just need to seek the presence of தேவ the Lord. பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டும். And they just need to bring the presence of God. அந்த மலை போன்று இருக்கிறது அப்படியே உருகிடும். And all the problems which is like a mountain, it will melt. மெழுகுக்கு அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல. And how a wax is melting before a fire. அவருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது? And what is there in the presence of the 96ஆம் Lord? சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், And Psalms 96 verses 6. மகிமையும் கனமும் அவர் சமூகத்திலே இருக்கிறது. And the glory and honor, it is there in His தேவ presence. சமூகத்திலே இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, A child of God who is there in the presence of the அவன் Lord. வாழ்க்கையிலே தேவ மகிமை வெளிப்படும். And the Lord's glory will be revealed in his அவன் life. எழும்பி பிரகாசிப்பான். And he will enlighten. இதோ உன் மகிமை வந்தது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். And the prophet says, arise, because the Lord's glory is on you and you will அப்போ enlighten. தேவ சமூகத்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை பயன்படுத்துகிறார். And the child of God who is in his presence, and the Lord God is using அவன் him. உட்கார்ந்திருக்கவன் எழும்புவான். And when he is sitting, he will rise up. அவன் எழும்புறது மாத்திரம் அவன் பிரகாசிப்பான். And not only he will rise up, but he will enlighten for God. Hallelujah. Hallelujah. அவருடைய சமூகத்திலே கனம் இருக்கிறது. And in his presence there is honor. பாருங்க என்னென்ன வச்சிருக்கிறார் பாருங்க, கனத்தை வைத்திருக்கிறார். And the Lord God has kept the honor in his presence. மற்றவங்களாம் கனத்தை தேடுகிறார்கள், ஆனால் தேவனால் வருகிற கனத்தை நாம் தேடுகிறோம். And many are just seeking, or many are just going behind the honor, but we just need to seek the honor that comes from God. Hallelujah. Hallelujah. தேவன் ஒரு மனுஷனை கனப்படுத்துவார் என்று சொன்னால், And if the Lord God will honor a person, அவன் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். and he will be blessed.
எல்லாருக்கு முன்பு ஆசீர்வதிக்கப்படுகிறான். And he will be blessed when compared to தலையை others. தேவன் உயர்த்தி காண்பிக்கிறார். And the Lord God will lift his head. யோசுவாவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? What did the Lord God looked at Joshua and எல்லாருக்கு said, முன்பாக நாளைக்கு உன்னை கனப்படுத்துவேன். and tomorrow I'm just going to honor you. கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் செய்தார். And as the Lord God said to him, he did the கர்த்தர் same. கனப்படுத்துவார். Our Lord God will honor நாம் தேவனால் us. அழைக்கப்பட்டிருந்தா தேவன் கனப்படுத்துவார். And if we are being called by Lord, surely he will நாம் honor தேவனுடைய us. பிள்ளைகள் தேவன் கனப்படுத்துவார். And if we are the children of God, surely the Lord God will கனம் honor us. தேவனிடத்திலிருந்து வருகிறது. And the honor, it comes from the அது Lord. மாத்திரமல்ல, And not only that, சங்கீதம் 11 வசனத்திலே and Psalms chapter 16 verses 11, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. and in his presence there is fullness of joy. அவர் சமூகத்தில் என்ன உண்டு? மகிழ்ச்சி, ஜாய் உண்டு என்று சொல்கிறார். And he just says here, in his presence there is fullness of joy. இந்த சந்தோஷத்தை தேடி தான் எல்லாரும் போறாங்க. And everybody is going in seek of this இந்த joy. சந்தோஷத்தை எங்க வச்சுக்கிறார்னா அவர் சமூகத்திலே வைத்திருக்கிறார். And the Lord God has kept this joy or gladness in his presence. அதுல அவர் சமூகத்துல வந்து அப்படியே நிக்க கூட, தேவ சமூகத்துல வந்து நாம் பாடி கர்த்தரை நாம் துதிக்கணும், உயர்த்தணும். And we shouldn't simply come and stand in his presence, but we just need to exalt him and praise God. ஒரு குருடர் என்ன செய்தான்? இயேசு இந்த வழியா போறான்னு சொன்னோன்னே, And one blind man, when he knew when the Lord Jesus was passing by, இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். and he never want to miss the chance, so he just looked upon the Lord Jesus and அவன் என்ன shouted. சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். And he just shouted loudly saying, "Oh King of David, have mercy on எல்லாம் me." அவனை அதட்டினா, சும்மா இருப்பா என்று சொன்னார்கள். And everybody rebuked him not to shout. அவன் இன்னும் அதிகமா கத்த ஆரம்பித்தான். And now he just started to shout even அவன் more. என்ன சொல்லிருப்பான்? And what he would have said, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் கத்தினாதான் எனக்கு விடுதலை உண்டு. and what he would have said, I have a problem, only if I shout I will receive the deliverance. என் சத்தம் அவருக்கு கேட்க வேண்டும். And the Lord Jesus should hear my என் voice. துதி ஸ்தோத்திரங்கள் அவருக்கு கேட்க வேண்டும். And he should hear my praises. என்னுடைய சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். And the Lord Jesus should hear என் my ஜெபங்களை அவர் voice. கேட்க வேண்டும். And he should hear my அந்த தேவ prayers. சமூகத்துல வந்து நாம் அமைதியா இருக்க கூடாது. தேவனை நோக்கி நாம் சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். So when we just come into the presence of the Lord, we shouldn't be standing simply, but we just need to shout to the Lord and we need to sing praises to God. மகிழ்ச்சியை தருகிறார். And when we are just worshiping the Lord God is filling us with great நம்ம joy. ஆவியிலே ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். And the Lord God is giving this joy in our இந்த spirit. சந்தோஷம் தேவனால் வருகிறது. And this joy, it comes from the Lord. Hallelujah. Hallelujah. இந்த சந்தோஷத்தை அநேகர் வந்து பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். And many people, they do not receive this joy and they go. இங்க சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். And the Lord God has kept the joy here. நம்ம பார்க்க முடியல. இங்க ஒரு பெரிய ஒரு பிரியாணி இதெல்லாம் வச்சுட்டு நீங்க முடிந்த பிறகு நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் எத்தனை சந்தோஷமா இருக்கும். இப்பவே அநேக சிரிக்கிறீங்க. போகும்போது நீங்க சாப்பிட்டு போனா அப்படி சொன்னா எல்லா கவனம்னா எங்க இருக்கும்னா இந்த பிரியாணி மேல தான் இருக்கும். ஏன்னா எப்போ பாஸ் முடிப்பாரு பிரியாணி சாப்பிடணும். And say, if I just place a pot of biryani in front of you and all your attention will be on it, and if I just say after the service you will be served with biryani, you will be looking forward to ஆனா it. இங்க சமூகத்துல வந்து தேவ சமூகத்துல ஜாய தேவன் வைத்திருக்கிறார். But when you just come to the presence of the Lord God has kept the joy இந்த here. ஜாய பார்க்கறதே இல்ல. And nobody is seeing to this இந்த joy. சந்தோஷத்தை பார்க்கறதே இல்ல. And nobody is seeing to this joy. எல்லாம் வேற மாதிரி சிரிக்கிறாங்க. அதனால இந்த சந்தோஷத்தை பார்க்கறதே இல்ல. And nobody is seeing this joy. அதை பார்த்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு விருப்பம் இல்லை. And seeing this joy, they do not have a desire to come and receive it. அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். And we just need to have a faith. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். And in his presence there is fullness of joy. Hallelujah. Hallelujah. ஒரு வசனத்தை வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். And when we turn our Bibles to Titus chapter 2 verses 13. தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி
நமக்கு போதிக்கிறது. looking for the blessed hope and glorious appearing of a great God and Savior Jesus Christ. அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். And we just need to expect his glorious appearing. இதுதான் நமக்கு ஆனந்த பாக்கியம். And this is a blessed hope for us. நமக்கு பாக்கியம் என்னன்னா, And what is blessed for us? பிரசன்னம் வருது, ஆண்டவர் வரும்போது அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துவாரு, அதுதான் நமக்கு ஆனந்தத்தை கொண்டு வரும். And when the Lord Jesus is going to appear and we are just going to see that, and that brings us the இதை நாம் blessing. நம்பிக்கொண்டிருக்கிறோம். And we are just believing in நான் it. நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். And it is the blessed hope which I am looking for. ஹalleluya. Hallelujah. அதனால பெரிய ஒரு பாக்கியம் உண்டாகும். And that day it's going to be a blessed day. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் வெளிப்படுவோம். And in before his presence we will be revealing ஹalleluya. ourselves. இது நமக்கு போதிக்கிறது. And this is teaching us. சபைக்கு வந்தா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். And when we just come to the church, the Lord God is speaking to us. வேதத்தை வாசிக்கும் தேவன் நம்மோடு பேசுகிறார். When we are just reading the scriptures, the Lord God is speaking to இயேசுவின் us. வருகை குறித்து இன்றைக்கு உலகம் பேசுகிறது. And the whole world is speaking about the coming of the Lord உலகத்தில் நடக்கிற Jesus. சம்பவங்கள் நம்மோடு பேசுகிறது. And all the things that is happening around the world is speaking to us. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். And the Lord Jesus is speaking நமக்கு to ஒரு நம்பிக்கை us. உண்டு. And we do have a hope. அது ஆனந்த பாக்கியத்தை நமக்கு தரும். And it will just give us a blessed hope. ஹalleluya. Hallelujah. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. And in his presence there is fullness of joy. ஹalleluya. Hallelujah. அவர் சமூகத்தின் மறைவிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். And the Lord God has brought us and kept us in the secret கூடார place. மறைவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். And he has just brought us and kept us in the secret சிகரங்களின் place of மறைவிலே the தேவன் நம்மை tabernacle. கொண்டு வந்திருக்கிறார். And the Lord God has brought us and kept us in the secret place of உன்னதமான the தேவன் cliff. அவர். And he is the most high God. உன்னதமானவர் மறைவிலே இருக்கிறவன். And he who dwells in the secret place of நாம் the தான் most அவர் மறைவிலே high. இருக்கிறோம். And we are just in his இந்த hiding மறைவிலே place. ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். And the people who are dwelling in this hiding place, they are blessed. ஹalleluya. Hallelujah. எழுந்து நின்று கண்களை மூடுவோம். ஹalleluya. Let's all rise up and close our கர்த்தர் நம்மோடு eyes. பேசி இருக்கிறார். The Lord God has spoken to us. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And how is our prayer life? தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our personal prayer நாம் கூடி life? வந்து ஜெபம் பண்ணுகிறோம். And we are just gathering and we are coming and praying. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை அவரோடு கூட எப்படி இருக்கிறது? But how is a prayer, personal prayer life? அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? And how is a fellowship who is dwelling in the secret place? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். The Lord God is speaking to இந்த us. அனுபவத்தை காத்துக்கொள். And you just need to guard this இந்த experience. ஜெப வாழ்க்கை நீ காத்துக்கொள். And you just need to guard your prayer life. நீ மேற்கொள்வாய். And you will overcome. ஹalleluya. Hallelujah. விசுவாச ஜீவியத்தை செய்யும்படி தேவன் நம்மை மறைவிடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். And the Lord God has brought us and kept in the secret place in order for us to lead a life of faith. விசுவாசம் அவரை போல நாம் நடக்கும்படியாக ஒரு விசுவாச ஜீவியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். And in order to walk like him, the Lord God has given the life of faith in நமக்கு us. கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம். And the faith which is being given to us is from the Lord. ஹalleluya. Hallelujah. இந்த விசுவாச வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவன் இந்த அனுபவத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். And the Lord God has brought us into this experience in order to lead a life of நம்முடைய faith. விசுவாசம் செத்த விசுவாசம், கிரியையுள்ள விசுவாசம். Our faith, it shouldn't be dead, but it should be your faith that was. ஹalleluya. Hallelujah. தேவ சமூகத்தின் மறைவு. And it is the secret place of his presence. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். And let us close ஹalleluya. our eyes and look upon the Lord. ஆண்டவரே இப்படி அனுபவத்தை தொடர்ந்து நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். And we are just going to pray, Lord, give me the grace to guard this experience. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். And the Lord God is going to bless each and தேவ சமூகம் everyone. இறங்கி வந்து உங்களை நிரப்ப போகிறது. And God's presence is going to come down and எல்லா fill பிரச்சனையை everyone. தேவன் மாற்றி அமைக்க போகிறார். And the Lord God is going to change all your அவர் problems. சமூகத்துக்கு முன்பாக எல்லா மலை போன்ற இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறும். And in his presence all the problems it is going to change. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜீசஸ் ஹalleluya. எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே அப்பா பிதாவே
அன்பான தேவ அருமை இரட்சகரே, இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து கிருபைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நன்றி எடுக்கிற ராஜா. இந்த நாளிலே கேட்டதான வசனத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி எல்லா பிள்ளைகளையும் இந்த நாளிலே அப்பா உம்முடைய உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வசனத்தின்படி எங்களை மட்டுமாய் நீர் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளுக்குள்ளே மறைத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அதிகமாய் விசுவாசத்திலும் ஆண்டவரே ஜெபத்திலும் ஆண்டவரே இன்னும் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா கத்தாவே மலை போல பிரச்சனைகளை தேவரீர் இந்த நாளிலே முற்றிலுமாய் நீங்க மாற்றி ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா இப்படி சமூகத்துல கெஞ்சுக்கிறோம் நாதா. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய வல்லமை இறங்கும்படியா நம்முடைய சமூகத்தை ஆண்டவரே அப்பா விட்டு விலகாதபடி ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீங்க அதிகமாய் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. போக்கில வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கணுமே. சிறு பிள்ளைகள் வாலிய பிள்ளைகளை இப்படிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. செட்டைகளுக்குள்ள இன்னுமா நீங்க மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய இரக்கம் உடைய தயவு உடைய கிருபை இல்லாம நாங்க அந்த உலகத்துல வாழவே முடியாது ராஜா. ஒரு விசையாய் நீங்க மனமிறங்கும்படியாய் உடைய சமூகத்துல கெஞ்சுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்க உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளை கூட வருகிற நாட்களிலே இந்த இடத்திலே கத்தாவே ஆண்டவரை கொண்டு வந்து நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.